எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்டான டாபிக், கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப் அண்ட் டிராஃபிஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இது போக ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதையும் எத்தனை பிளேயர் இருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, அதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன். பேட்மிண்டனுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூடி பட்டு, பி ஃபார் பேட்மிண்டன், யூ ஊபர். சரிங்களா? டி ஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் கப்பு. இப்போ தாமஸ்ன்றவர் மென்னு, அதனால தாமஸ் கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸ் பேட்மிண்டன். ஊப்பர் கப்பு ஊ உமன். சரிங்களா? ஊ உமன்னுங்க வச்சுங்க. ஊப்பர் உமன், உமன் சொல்கிறோம். ஊ இங்கேயும் ஊப்பர் உமன். சரிங்களா? அப்போ தாமஸ் கப்பு மென்னு, ஊப்பர் கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ். லாஸ்ட்டாக தாமஸ் கப் நடந்தது 2022 நடந்திருக்கு. இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. இந்தியா டிஃபிட்டட் தான் 14th டைம் சாம்பியன்ஷிப்பாக இருந்தால் இந்தோனேஷியாவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பேங்காங்கில் நடந்திருக்கு, தாய்லாந்தில். சரிங்களா? யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னா லக்ஷயா சென், கிடம்பி ஸ்ரீகாந்த், சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி அண்டு சிராஜ் செட்டி. சரியா? இதுதான் அந்த டீமு. இவங்க தான் ஊப்பர் கப்பு வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சாரி, தாமஸ் கப்பு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹாக்கி. ஹாக்கியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கி தாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாக்கி தாஸ். டி ஃபார் தயான் சந்த் டிராஃபி, ஏ ஃபார் ஆகா கான் டிராஃபி, எஸ் ஃபார் சுல்தான் அஸ்லான் ஷா கப்பு. சரிங்களா? ஹாக்கி தாஸ். சரி, கேப்டனாக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேப்டனாக யார் இருக்கா அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங். சரியா? நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹர்மன் பிரீத் சிங் தான் வந்து கேப்டனாக இருந்தார். சரியா? ஷார்ட்கட்டு தாஸ், தயான் சந்த் டிராஃபி, ஆகா கான், சுல்தான் அஸ்லான் ஷா கப்பு. சரிங்களா? ஹாக்கி என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தாஸ். உமன்ஸ் ஏசியா கப் ஹாக்கி 2022. சரியா? எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஓமனில் நடந்துச்சு. சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், ரன்னர் அப்பு சவுத் கொரியா, தேர்ட் பிளேஸ் இந்தியா வாங்கியிருக்காங்க. 2022 மென்ஸ் ஏசியா கப்பு கடைசியாக நடந்தது, இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. சாம்பியன்ஷிப் சவுத் கொரியா, ரன்னர் அப் மலேசியா, தேர்ட் பிளேஸ். ரெண்டுலேயுமே தேர்ட் பிளேஸ் இந்தியா, உமன்ஸ்னாலும் சரி மென்ஸ்னாலும் சரி. சரிங்களா? ஹாக்கி ஏசியா கப்பு நடக்குது. சரி, அடுத்தது லேண்ட் டென்னிஸ். லேண்ட் டென்னிஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடக்கக்கூடியது. இதை ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன், ரெண்டாவது ஃப்ரெஞ்சு ஓப்பன், அடுத்து விம்பிள்டன், யூஎஸ். மொத்தம் 4 ஓப்பன் நடக்கும். இது போக டேவிஸ் கப். முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேவிஸ் கப்பு. சரிங்களா? இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா FAW ஃபே. சரிங்களா? அடுத்து அஸ், ஃபே அஸ். சரிங்களா? ஃப்ரெஞ்சு, ஆஸ்திரேலியா, விம்பிள்டன், அஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ் ஓப்பன், ஃபே அஸ். சரிங்களா? இப்போ இதில் எஃப் ஃபார் ஃப்ரெஞ்ச் ஓப்பன், ஏ ஃபார் ஆஸ்திரேலியா, டபிள்யூ ஃபார் விம்பிள்டன், அஸ்ன்றது யூஎஸ், ஃபே அஸ். சரிங்களா? இப்போ ரா அஸ்ன்ற மாதிரி ராக்கு பதில் ஃபே, எஃப்க்கு ஆருக்கு பதில் எஃப். சரிங்களா? ஃபே அஸ்ஸு. இன்னொன்று டேவிஸ் கப். சரிங்களா? லேண்ட் டென்னிஸ். இந்த விம்பிள்டன், ஃப்ரெஞ்சு, ஆஸ்திரேலியன் இது 3 முடிஞ்சிருக்கு. யூஎஸ் இனிமேல் தான் நடக்கும். அதில் 2024 யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஆஸ்திரேலியா ஓப்பனை பொறுத்தளவு லிஸ்ட் ஆஃப் வின்னர்ஸ், ரன்னர் அப்பும் கொடுத்துருக்காங்க. மென்ஸ் சிங்கிளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜானிக் சைனர், அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னரு. அடுத்து இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேனில் மெட்வதேவ். சரிங்களா? டேனில் மெட்வதேவ், இவர் ரன்னர் அப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன் சிங்கிளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அரியனா சபலெங்கா. சரிங்களா? அரியனா சபலெங்கா. அடுத்தது அதில் ரன்னர் அப், உமன் சிங்கிள்ஸில் ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங் குய்வன். சரியா? ஜிங் குய்வன். அடுத்து மென்ஸ் டபுள்ஸில் ரோஹன் மச்சாந்தா போபன்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ எப்டன். இவங்க 2 பேரும் மென்ஸ் டபுளில் வின் பண்ணியிருக்காங்க. அதில் மென்ஸ் டபுளில் ரன்னர் அப் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைமன் பொலேலே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா வவசோரி. சரிங்களா? ஆண்ட்ரியா வவசோரி. அடுத்து உமன்ஸ் டபுளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சீசுவெல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிஸ் மெர்டன்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டபுளில் வின்னரு. இது ரன்னர் அப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெலினா ஒஸ்டபென்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லுத்மைலா கிச்சனாக். சரிங்களா? லுத்மைலா கிச்சனாக் இவங்க வந்து ரன்னர் அப்பு. சரி, அடுத்து மிக்ஸ்டு டபுளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அதே சீசுவெல்லும் ஜான்
ஜீலன்ஸ்கி இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு டபுளில் வின்னரு. இதே ரன்னர் அப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெசிரே கிராவஸ்சிக், அடுத்தது பார்த்திங்கன்னா நீல் ஸ்கூப்ஸி, சரிங்களா, நீல் ஸ்கூப்ஸ்கை, சரியா. பேர் கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட நேம்ன்றதுனால, அதுவும் பழக்கப்படாத நேம்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். 1க்கு 2 தடவை வாசிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சிடும், சரிங்களா. ஜானிக் சின்னர், டேனியல் மெத்வதேவ், சரியா. இவர் வந்து அப்போ நீங்கள் சிங்கிள்ஸ் வின்னரை மட்டும் கூட பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. அடுத்தது லிஸ்ட் ஆஃப் வின்னர்ஸ் இன் ஃப்ரெஞ்ச் ஓப்பன். கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின்காரு மென்ஸ் டபுளில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது ரன்னர் அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஜேவ்ரஸ், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் அப். அடுத்து உமன் சிங்கிளில் இகா ஸ்வாடெக், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னரு. ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்மின் பவுலினி, சரிங்களா, ஜாஸ்மின் பவுலினி, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் அப். மென்ஸ் டபுளில் மார்சிலோ அரவேலா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத்தே பாவிக், சரியா, மாத்தே பாவிக். அடுத்தது இது ஆல்ரெடி அங்கே வின்னரில் பார்த்தோம், இங்கே ரன்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னரில் தான் சிமோன் பொலேலி, அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா வவசோரி, சரிங்களா, மென்ஸ் டபுள்ஸில் ரன்னர் அப்பு. அதுக்கப்புறம் உமன்ஸ் டபுள்ஸில் வின்னர் அப் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோகோ காஃப் அண்டு கட்ரினா சீனியாகோவா, சரிங்களா, சீனியாகோவா. இதே ரன்னர் அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரா இரானி, ஜாஸ்மின் பவுலினி, சரிங்களா, ஜாஸ்மின் பவுலினி. அடுத்து மிக்ஸ்டு டபுள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாரா செக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடோவர்ட் ரோகர் வாஸ்லின், ஃப்ரான்ஸ்காரு, இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு டபுள்ஸில் வின்னர், சரியா. ரன்னர் அப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெசிரே கிராவஸ்சிக், அதுக்கப்புறம் நீல் ஸ்கூப்ஸி, சரிங்களா, நீல் ஸ்கூப்ஸ்கை, பிரிட்டனை சேர்ந்தவங்க, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் அப். இது ஃப்ரெஞ்ச் ஓப்பன். அதுக்கப்புறம் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்பு, அதே கார்லோஸ் அல்கரிஸ் ஸ்பெயின்காரு, அவர் வின்னரு. நோவோ ஜோகோவிக்கு ரன்னர் அப்பு, சரிங்களா. அடுத்த உமன் சிங்கிளில் பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்போரா ரெட்சிவோகா, சரிங்களா, ரெட்சிகோவா, பார்போரா ரெட்சிகோவா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னர் அப்பு. ரன்னர் வந்து ஜாஸ்மின் பவுலினி. அப்புறம் மிக்ஸ்டு டபுளில் சூவெல், அங்கேயே பார்த்தோம் ஆல்ரெடி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லீ சின்கி, சரிங்களா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னரு. அடுத்து ரன்னர் அப்பை பொறுத்தளவு சாண்டியோகோ கோன்சாலெக்ஸ், அதுக்கப்புறம் ஜியோலினா ஒல்மாஸ், இவங்க வந்து ரன்னர் அப்பு. உமன்ஸ் டபுள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லர் டவுன்சன்ட்டு, அதுக்கப்புறம் கேட்ரினா சினோவாகோவா, இவங்க 2 பேரும் உமன்ஸ் டபுளில் வின்னர் அப், 2 பேருமே யூஎஸ்ஏ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் அப்பு கேப்ரிலா டபோராஸ்கி, இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா இரின் ரூட்லிஃப், சரிங்களா, ரூட்லிஃப். அடுத்தது மென்ஸ் டபுளில் வின்னர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹேரி பாட்டன், அதுக்கப்புறம் ஹாரி கெலிவோவாரா, சரிங்களா, ஹாரி பாட்டன், அதுக்கப்புறம் ஹாரி கெலிவோவாரா. சரி, அடுத்தது ரன்னர் அப்புன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் புர்சல் அண்டு ஜோர்டன் தாம்சன், சரிங்களா, ஜோர்டன் தாம்சன், இவங்க ரன்னர் அப். சரி, அப்போ விம்பிள்டனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இனிமேல் தான் யூஎஸ் சாம்பியன் நடக்க போகுது. சரி, அடுத்து ஃபுட்பாலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 முக்கியமான கப்பு, டொரண்ட் கப்பு, சப்ரோட்டா கப்பு, அதுக்கப்புறம் சந்தோஷ் ட்ராஃபி, சரியா, டிஎஸ்எஸ், டொரண்ட் கப்பு, சப்ரோட்டோ கப், அதுக்கப்புறம் சந்தோஷ் ட்ராஃபி. 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கத்தார், சரியா. அடுத்தது கிரிக்கெட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே நாயுடு ட்ராஃபி, தியோதர் ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, விஜய் ஹசாரே, ரஞ்சி, ஹேசஸ் கப்பு, முஸ்தாக் அலி ட்ராஃபி, சரிங்களா. ஜிகே நாயுடு, விஜய், ரஞ்சிதா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகே நாயுடு விஜய் படம் பார்க்க டியோ பைக்கில் ரஞ்சிதா கூட போகிறார், சரிங்களா. இது 4 முடிஞ்சிடும், சரியா. ஜிகே நாயுடு டியோ பைக்கு, சரிங்களா, ஏதோ ஒன்று டியோ பைக்கில் விஜய் படம் பார்க்க ரஞ்சிதா கூட போகிறாரு, 4 முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துலீப் ஆசஸ் முஸ்தாக் அலி, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, துலீப் ஆசஸ் முஸ்தாக் அலி. சரி, அடுத்தது U19 வேர்ல்டு கப் 2022, சரிங்களா, ஹோஸ்ட் பண்ணது வெஸ்ட் இண்டீஸு, வின்னர் இந்தியா. U19 ஆசியா கப்பு 2021 ஹோஸ்ட் பண்ணது துபாய், வின்னர் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா.
ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2021 ஹோஸ்ட் பண்ணது இங்கிலாந்தில், ஜெயிச்சது நியூசிலாந்து. 2021 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணது UAE, ஓமன், ஜெயிச்சது ஆஸ்திரேலியா. இப்போ இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் பழைய டேட்டா சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில நேரங்களில் பழைய டேட்டாவும் கொஸ்டினாக கேட்குறாங்க. 2022 2021 கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது கோல்ஃபை பொறுத்தளவு 2 கப்பு தான். சால்ஹிம் கப்பு, ரைடர் கப்பு. சரியா? ரைடர் மென்னு வந்து ரைடர்னு ஒருத்தர், மென் கப்பு. சரிங்களா? சால்ஹிம் கப்பு. சரியா? ரைடர், சால்ஹிம் கப்பு, கோல்ஃப். அடுத்தது போலோ, ஒரே ஒரு கப்பு தான், எஸ்ரா கப். எஸ்ரா கப் பிலாங்ஸ் டு போலோ. சரிங்களா? போலோ, எஸ்ரா கப். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாலிபாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 மெம்பர்ஸ். சரிங்களா? வாலிபால் 6 மெம்பர்ஸு. வாலிக்கு மட்டும் கொஞ்சம் இது சில்லி ஷார்ட்கட்டு தான். வாலிபாலில் வாலி வந்து 6 லெட்டர்ஸு. சரிங்களா? 6 மெம்பர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபடி 7 பேர். சரிங்களா? கபடியை பொறுத்தளவு 7 மெம்பர்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதா? இதில் லெட்டர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. 2 D போட்டிருக்கேன், கபடி. சரிங்களா? 2 D. இப்போ 7 லெட்டர். சரிங்களா? 7 லெட்ரு, 7 மெம்பர்ஸ். அடுத்தது கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 11. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கோகோ 9 மெம்பர்ஸ். ஒரு கோ வந்து 3, அடுத்த கோ வந்து 3, அடுத்து இன்னொரு கோ இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ 9. சரியா? அடுத்து போலோ டீம். போலோவில் 4 லெட்டர் இருக்குது, 4 மெம்பர்ஸ். லெட்டர்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாலிபால், வாலியில் வந்து பார்த்திங்கன்னா VOLLEY 6 லெட்டர், 6 மெம்பர்ஸு. கபடியில் 7 லெட்டர், 7 மெம்பர்ஸு. கோகோ வந்து மட்டும் கொஞ்சம் இன்னொரு கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 மெம்பர்ஸ். போலோவில் வந்து பார்த்திங்கன்னா 4, போலோ 4. சரிங்களா? கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸ். சரியா? வாலிபால் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கபடியும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பொதுவாக ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ போலோன்னு ஞாபகம் வச்சுக்கிற போகிறோம் 4. சரியா? பேஸ்கெட்பாலில் 5, வாலியில் 6 லெட்ரு, கபடியில் 7 லெட்ரு. இப்படி லெட்டரை வச்சு ஞாபகம் வச்சுங்க. பேஸ்கெட்பால் வந்து லெட்டரை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது, 7 மெம்பர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து நெட்பால். சரிங்களா? நெட்டு பால் 7 லெட்டர், நெட்பாலுக்கு 7 மெம்பர்ஸ். சரியா? வாட்டர் போலோ, வெறும் போலோவுக்கு 4 பேர், வாட்டர் போலோவுக்கு 7 பேர். அடுத்து கொக்கோ நான் ஏற்கனவே சொன்னல, கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 மெம்பர்ஸு. அதுக்கப்புறம் பேஸ்பாலை பொறுத்தளவு வந்து 8 லெட்டர் இருக்கும், ஆனால் நம்ம 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 8 மெம்பர்ஸ் கிடையாது பிளேயர்ஸில். சரிங்களா? அப்போ 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? சரி, அடுத்தது ஃபுட்பால் டீம், கிரிக்கெட் டீமு, ஹாக்கி டீம் எல்லாத்துக்குமே 11. ரக்பி ஃபுட்பாலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ரக்பி ஃபுட்பாலு. இப்போ இங்கே ரக்பிக்கு 5 லெட்டர், அதை 15ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரக்பி 15. சரியா? அப்போ வெறும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் நேமை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போலோ 4 லெட்டர். சரியா? கபடி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, கபடி 2 D போடுறேன், இல்லை 2 B போட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கோங்க, 7. சரிங்களா? 7 மெம்பர்ஸு. புரியுதா? வாலி 3, 6 லெட்டர். சரிங்களா? இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட் பால் மொத்தமாக 7. வாட்டர் போலோவில் 4, போலோவில் 4, வாட்டர் போலோவில் 7. கொக்கோவுக்கு மட்டும் கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 லெட்டரு. பேஸ்பாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 லெட்ரு தான், ஆனால் 8 லெட்டருன்ற பிளேயர் இல்லை. சரியா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 மெம்பர்ஸ் எதுலேயுமே இல்லை, 9 மெம்பர்ஸ் தான். அதை +1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அப்புறம் ஹாக்கிக்கு 11 மெம்பர்ஸு. ரக்பி வந்து 5 தான், ஆனால் 15ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் கப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸோட லிஸ்ட்டு. தேங்க்யூ.